அதற்கு யூசுப், இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து அதை தன்னுடைய கருத்தில் கொண்டு அவர் ஒரு சாட்சியம் கூறுகிறார். யூசுப்புடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவள் சொல்வது உண்மை, அவர் பொய்யர். அதே நேரத்தில் யூசுப்புடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவதுதான் பொய், அவர் கூறுவது உண்மையாகும் என்று என்ன செய்கிறார், அவர் சாட்சியம் கூறுகிறார். பிறகு அவளுடைய கணவர் யூசுப்புடைய சட்டையை பார்க்கும் பொழுது அது பின்புறமாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தபோது அவர் கூறினார், சின்னமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான், உண்மை யாதெனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானது என்று அவர் தன் மனைவியை பார்த்து கூறினார். பிறகு கூறினார், யூசுப்பே, இதனை பொருட்படுத்தாது. பிறகு தன் மனைவியை நோக்கி அவர் கூறுகிறார், உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள், ஏனென்றால் நீதான் உண்மையில் தவறிழைத்திருக்கின்றார் என்று அவர் கூறுகிறார். பிறகு நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் தமக்கிடையே பேசிக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்வை கேள்விப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அசீசுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடத்தில் தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். அவளுக்கு அவள் மீது உள்ள காதல் அவளை நிதானமிழக்க செய்துவிட்டது. உண்மையிலேயே ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கூறினார்கள்.